அந்த 10 மசோதாக்கள் என்ன மசோதாக்கள் என்றால், பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் அவர் ஆளுநர் சான்சலராக இருக்கிறார். அந்த சான்சலர் என்ற பதவியில் உட்கார்ந்து கொண்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் உள்பட எல்லா நடவடிக்கைகளும் அவர் தடுத்துட்டு வந்தார். ஆகவே அந்த சான்சலர் பதவியில் நீடிக்கக்கூடாது, அவர் வெளியேற்றி அதற்கு பதிலாக மாநில அரசு அவங்க நாமினேட் பண்ணுறவர்கள் சான்சலராக இருக்க வேண்டும் என்ற மசோதாக்கள், அந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி காலந்தாழ்த்தி வந்ததினால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ், அந்த ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ் கைதிகள் அவர்களுடைய ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ்க்காக அந்த ஃபைல்ஸ் அனுப்பப்பட்டு அந்த ஃபைல்லையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலந்தாழ்த்தி வந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் உள்பட எந்த ஒரு ஃபைல் அனுப்பினாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததினால்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கிலே இன்னைக்கு நான் சொன்ன பிரகாரம் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 10 மசோதாக்கள் 2023 வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி நிலவில் உள்ளதால் உச்ச நீதிமன்றமே இதற்கு ஒப்புதல் அளித்து, ஆளுநர் கூட ஒப்புதல் அளிக்க தேவையில்லை, உச்ச நீதிமன்றமே இந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அந்த 10 மசோதாக்களும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும்படியாக உத்தரவிட்டுள்ளது.